சின்னதாக நிறைய பேர் தொடங்கி அவங்க ஃபெயிலியர் ஆகிற காரணமே பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கழிச்சல் நோய் தான் இருக்கும். அதனாலே நிறைய பேர் தொடங்கி மொத்தமாக டெத் ஆகி போய் எல்லாம் காலி ஆயிரும். அவங்க அதோட ஸ்டாப் பண்ணுவாங்க, ஏன்னா மேனேஜ் பண்ண முடியலன்னு. அதுக்கு நம்ம ப்ரிகாஷன் நான் சொன்னது எப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரி இயற்கை மருத்துவம் நம்ம அடிக்கடி பண்ணிட்டோம்னா வெள்ளைக்கழிச்சல் நோய் வராதுங்க. ஷெட்டு வந்து எப்பவுமே போடும்போது கொஞ்சம் உயரமாக போட்டு காத்தோட்டமாக இருக்கணும். மழை காலத்தில் ஈரம் சாப்பிட்ற போகாமல் அடைச்சிக்கிற மாதிரி இருக்கணும். கோழி வந்து குச்சி மேலே இருக்க மாதிரி இருக்கணும். அதாவது இது எப்படின்னா வந்து நாட்டு கோழிகளை வளர்த்தோன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணலாங்க. நீங்கள் பரண்மேல் பண்ணை கோழினா அதுக்கு வேறு மாதிரி நம்ம பண்ணணும். எச்சமும் கோழிக்கு டிஸ்டன்ஸு மினிமம் ஒரு 2 மீட்டர் ஹைட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த எச்சம் ஸ்மெல்லு வாங்கி வெள்ளைக்கழிச்சல் நோய் வராமல் இருக்கும். அதாவது வெளியேருந்து ஒரு நோய் கோழி கொண்டு வர்றீங்களா, அது வந்து ஒரு 15 நாளைக்கு குவாரண்டைனில் தனிப்பாதையில் வச்சுட்டு அதுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கொண்டு வரணும். ஆல்பெண்டசோல் மெடிசனுங்க. இது வந்து எப்படின்னா டிவார்மிங். வெளியேருந்து ஒரு கோழி கொண்டு வரணும், அதுக்கு ஒரு 5 days வந்து நம்ம ஃபுட்டு கொடுத்து ஹெல்த்தி ஆனதுக்கப்புறம் இது வந்து ஒரு கோழி ஒரு 2 கிலோ வெயிட் உள்ள கோழினா ஒரு ml மாதிரி நம்ம டைரெக்டாக வந்து பீக்கு